இலங்கைக்கு சட்டவிரோதமாக கஞ்சா கடத்த முயன்ற இருவர் ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ராமநாதபுரம் எஸ்பி நிருபர்களிடம் பேட்டியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உட்கோட்டம் உச்சிப்புள்ளி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பிறப்பின் வலசை கடற்கரை பகுதி அருகே இலங்கைக்கு சட்டவிரோதமாக கஞ்சா கடத்தியிருப்பதாக ராமேஸ்வரம் உட்கோட்ட தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி வாகன சோதனையில் ஈடுபட்ட போது வாகனத்தில் இருந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது. மேலும் மேற்படி வாகனத்தில் கஞ்சாவை கடத்தி வந்த தினேஷ் என்ற கருப்பு தினேஷ், கலந்தீஸ்வரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா மூடைகளையும் உச்சிப்புள்ளி காவல் நிலையம் கொண்டுவரப்பட்டது. இந்த வழக்கில் திறம்பட செயல்பட்டு எதிரிகளை கைது செய்த ராமேஸ்வரம் உட்கோட்ட குற்றப்பிரிவு காவலர்களுக்கு பண வெகுமதி வழங்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்ற எதிரிகளை கைது செய்வதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம்ல ஒரு குட் ஒர்க். ராமநாதபுரம் மாவட்டம்ல தொடர்ந்து ஆனரபிள் சிஎம் சார், அதே மாதிரி ரெஸ்பெக்டட் டிஜிபி சார் அவங்க உத்தரவு பேரில் லாஸ்ட் 1 மந்த்தா ஸ்டேட் வைட் நார்கோட்டிக் டிரைவ், ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டிரைவ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டிரைவ்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நம்ம ஒரு 1 வீக் பேக் ஒரு மெத் லேப், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் ரீசெண்ட் இயர்ஸ் ஒரு மெத் லேப் கண்டுபிடிச்சி அந்த நெட்வொர்க் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் போய் ஒரு லேப்ல யார் யார் பண்றாங்க நியர்லி இப்போ வரை 12 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நேத்தி நம்ம டீம் கடிச்ச சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் படி 297 kg கஞ்சா நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஞ்சா ஒரு 145 பேக்கெட்ஸ், ஒரு பேக்கெட்ல 2 kg. ஸோ அப்படி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம பிடிச்சது நம்ம பிறப்பன வலசை நியர்பை ஏரியா. ஸோ இந்த கஞ்சா இட் வாஸ் கோயிங் டு ஸ்ரீலங்கா. ஸோ இந்த ஸ்மக்லிங் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம தகவல் கடிச்சு நம்ம போலீஸ் டீம் போய் இது சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஈடுபட்டவள் அங்கே சம்பவ இடத்துல 2 பேர் அதில் இருந்தாங்க. தினேஷ் அலியாஸ் கருப்பு தினேஷ், சன் ஆஃப் பாலசுந்தர் ஆற்றாங்கரை. அதே மாதிரி கலஞ்சீஸ்வரன், சன் ஆஃப் சிவாஜி பிள்ளைமடம். ஸோ இந்த 2 பேர் அந்த சம்பவ இடத்துல இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 7 பேர் செவன் அதர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 7 அதர்ஸ் நம்ம லிஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் வலை போட்டிருக்கோம். ஸோ எப்படின்னா ஃபோனில் பேசியிருக்காங்க, அதே மாதிரி ஆப்ஸில் பேசியிருக்காங்க, பரம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சோர்ஸு நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணி அவங்களுக்கு இந்த நம்ம கஞ்சா சீஸ் பண்ண மட்டும் இல்லை. ஸோ யூ வாண்ட் டு ட்ராக் தி நெட்வொர்க் ஆல்சோ. ஸோ அந்த நெட்வொர்க்கு முழுசையாக நம்ம கண்டுபிடிக்கிறத நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அண்டு இது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வருஷம் மட்டும் 212 கேஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வரை சீசர் 670 kg கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். 212 கேசஸ். அலாங் வித் தட் நம்ம மெத்தம்பெட்டமின் நியர்லி ஒரு 1 kg 800 grams ஓவரால் அது சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. இதில் முக்கிய குற்றவாளி யார் இருக்காங்களா சார்? ஸோ முக்கிய குற்றவாளி இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ராம்நாடு சேர்ந்தவர் தான். அவங்க இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா ப்ரீவியஸ் கேசஸ். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இந்த மாதிரி கஞ்சா இந்த ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் மாதிரி. ஸோ நீங்கள் ஆந்திராவில் போய் வாங்கணும், இல்லை ஒடிசாவில் போய் வாங்கணும். ஸோ அது வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு டைப் இருக்கணும், அங்கே ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது நமக்கு சோர்ஸ் ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ ஆந்திர பிரதேஷில் யாருன்னு நம்ம இங்கே இருக்கிற ஒரு 2 பேர் தான் அங்கே மீடியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் நம்ம நேம்ஸ் தெரியும்.
ஆல்ரெடி அவங்க பிடிக்கிறதுக்கு டீம்ஸ் போட்டிருக்கோம். சார், கடந்த காலங்களில் கஞ்சா விற்பனை ஈடுபடக்கூடிய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டுச்சு, வங்கி கணக்கு முடக்கப்பட்டுச்சு, அது மாதிரி இப்போ எதுவும் நடக்கும்? ஆல்ரெடி நம்ம மெத்து லேப் கேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கமர்ஷியல் கேசஸ் எல்லா கேஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி சீஜர் அவ்வளோ ஈஸி கிடையாது. கமர்ஷியல் கேஸில் வந்து நமக்கு சட்டத்தில் ஸ்கோப் உண்டு. கமர்ஷியல்னா அபவ் 20 kg கஞ்சா மேலே சீசர் எல்லாம். ஸோ இந்த வருஷம் நமக்கு 3 கேஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லா கேஸில் அவன் சொத்துக்கள் சீஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஸோ இந்த கஞ்சா ரீசெண்ட் சீசரில் நம்ம 4 போலீஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ முனியசாமி வாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம காவல்துறை சார்பாக ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு. பண்ணுங்க சார், நல்லா கிளாப் பண்ணுங்க. மணிமாறன் சார் இவங்க 4 பேரு ஸ்பெஷலா இதுக்காக ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட லோக்கல் டிஎஸ்பி முத்துராஜ் இந்த கேஸ்க்காக நல்லா ஒர்க் பண்ணாரு. அவங்க கூட இருக்கிற உச்சிப்புலி இன்ஸ்பெக்டர் பாஷா, அதே மாதிரி நம்ம நார்கோட்டிக் டீம் ஹெட் சிவசங்கரன் டிஎஸ்பி, இவங்களுமே இந்த கேஸ்க்காக எக்ஸ்ட்ராடனரியா ஒர்க் பண்ணாங்க. ஒரு கமர்ஷியல் கேஸ் போடுறது மட்டும் இல்லை, அதுல ரெக்கார்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெக்கார்டிங் நல்லா பண்ணலன்னா அந்த கேஸ் அப்பிட்டல் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம எல்லா கேஸ்ல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீட்டா ஒன்று ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.